தொழுகையா உங்களுடைய மஹல்லாவுடைய பள்ளியிலே தொழ வேண்டும், ஜும்மாவுடைய தொழுகையா ஊருடைய ஜும்மா பள்ளிவாசலிலே தொழ வேண்டும். இதை நாடி நன்மை அதிகமாக கிடைக்கும், புனிதம் கிடைக்கும், பரக்கத்து கிடைக்கும், அல்லாஹ் துஆக்களை அங்கீகரிப்பான் என்று வேறு எந்த இடத்திற்கும் நீங்கள் செல்லக்கூடாது. முதலாவது மாறுபாடு இந்த ஹதீஸிற்கு சமுதாயம் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்களை ஜியாரத் செய்ய சொன்னார்கள், மறுக்கவில்லை. ஆனால் அந்த ஜியாரத்திற்காக வேண்டி பயணம் மேற்கொள்ள செல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாதா இப்ராஹிம் நபியுடைய கபர் எங்கே இருக்கிறது என்பதாக, இஸ்மாயில் நபியுடைய கபர் எங்கே இருக்கிறது என்பதாக, மூசா மற்றும் நபிமார்களுடைய கபர்கள் எங்கே இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியாதா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்ததற்கு பிறகு வரலாற்றுகளிலே ஹதீஸ்களுடைய நூல்கள் ஆயிரக்கணக்கிலே இருக்கின்றன. ஒரு ஹதீஸை எடுத்து காட்டுங்கள். நபித்தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பின்பு பூமியிலே பல இடங்களுக்கு சென்றார்கள். துருக்கியா சென்றார்கள், யூரோப்பா சென்றார்கள், ஷாம் சென்றார்கள், சிரியா சென்றார்கள், பலஸ்தீன் சென்றார்கள், ஈராக் சென்றார்கள். வாழ்க்கையிலே ஒரு முறை இந்த பூமியிலே அல்லாஹ்விற்கு அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழருக்கு ஒரு உயிர் தங்களுடைய உயிரை விட பிரியமானதாக இருக்கும் என்று சொன்னால் அது ஹபீப் ரப்பில் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிராகத்தான் இருக்கும். அவர்களுக்காக வேண்டி தங்களை பிணமாக ஆக்கினார்கள், தங்களது குழந்தைகளை எத்தீமாக ஆக்கினார்கள், தங்களது சொத்துக்களை திறந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்பிலே ஒரு முள் தைப்பதை கூட அந்த தோழர்கள் தாங்கிக் கொள்ளவில்லை. துடித்தார்கள். வரக்கூடிய அம்புகளை கையிலே தாங்கினார்கள், இதயத்தை தாங்கினார்கள். எத்தனை உயிர் நம்முடைய நபிக்காக வேண்டி அர்ப்பணமாக இருக்கும், எத்தனை குழந்தைகள் நம்முடைய நபிக்காக வேண்டி எத்தனைகளாக இருக்கும், எத்தனை பெண்கள் நம்முடைய நபிக்காக கைம்பெண்களாக மாறியிருப்பார்கள், விதவைகளாக மாறியிருப்பார்கள். யோசித்து பாருங்கள். ஆனால் நம்முடைய சமுதாயம், இந்த சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, கைருல் குரூனி கர்னி சும்மல் லதீன யலூனஹும் சும்மல் லதீன யலூனஹும் சும்மல் லதீன யலூனஹும். என்னுடைய சமுதாயத்திலே சிறந்தவர்கள் என்னுடைய தோழர்கள், அடுத்து அவர்களுடைய மாணவர்கள், அடுத்து அவர்களுடைய மாணவர்கள், அடுத்து அவர்களுடைய மாணவர்கள். அன்பிற்குரியவர்களே, இன்று ஒரு சமுதாயம் வந்து கொண்டு அந்த நபி தோழர்களை படிக்கின்றார்கள், நல்லோர்களை படிக்கின்றார்கள். இந்த இஸ்லாத்திற்காக உயிரை கொடுத்து தன்னை உயிர், தன்னுடைய சொத்துக்களை, சுகங்களை தன்னை முழுமையாக அல்லாஹ்விற்கு அர்ப்பணித்து அந்த சமுதாயத்தை பார்த்து விரலை கட்டுகிறார்கள். இந்த சமுதாயத்துடைய கேடு வேறு எதுவாக இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு இது ஒன்று போதாதா? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும். நான் இவர்களை புரிந்து கொண்டேன், இவர்கள் என்னை புரிந்து கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் குர்ஆனிலே மறுமை நாள் வரக்கூடிய மக்களின் நாவால் புகழக்கூடிய ஒரு சமுதாயத்தை பார்த்து வழிகட்டு விட்டார்கள், மார்க்கத்தை மாற்றிக் கொண்டார்கள், நிபுணர்களை உருவாக்கி விட்டார்கள். இவர்கள் என்ன குர்ஆனை நம்பினார்கள், இவர்கள் என்ன ஹதீஸை நம்பினார்கள், என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார்கள், என்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள். ஒண்ணுமே புரியவில்லை சகோதரர். எப்படிப்பட்ட குழப்பம்! ஒரு பெரிய கூட்டம் செல்லுகிறது. யாருக்கு பின்னாடி? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தது பாடி பிஹாதை, எனக்கு பின்பு அபூபக்கர் உமரை பின்பற்றுங்கள் என்று சொன்னார்கள். அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாய் ராஷிதீன், எனக்கு பின்பு என்னுடைய சுன்னத்தை கடைபிடியுங்கள், நேர்வழி பெற்ற என்னுடைய கலீஃபாக்களை பின்பற்றுங்கள் என்று சொன்னார்கள். அவர்களை எல்லாம் வழிகட்டு விட்டார்கள். நாங்கள் தான் மார்க்கத்தை அச்சசலாக உண்மையாக சொல்லுகின்றோம் என்று சொல்கிறார்கள். என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்க முடியும்? என்ன குர்ஆன் இருக்க முடியும்? சஹீஹுல் புகாரி அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு அடுத்ததாக இந்த உம்மத்துடைய எல்லா சமுதாய மக்களாலும் அல்லாஹ்வுடைய அருளால் அங்கீகரிக்கப்பட்ட புத்தகம். அதிலே 60 ஹதீஸ்கள் குழப்பம் அடைந்து விட்டனவா? அடுத்து குர்ஆன் ஒன்றுதான் பாக்கியாக இருக்கிறது. அதையும் இன்னும் இவர்கள் விட்டு வைக்க மாட்டார்கள். அதிலும் புதிய கருத்துக்களை ஏற்படுத்தி விட்டார்கள். யாரையும் படிக்க வேண்டும், குற்றம் சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல. சமுதாயமே இஸ்லாமை புரிந்து கொள்ளுங்கள், நேர்வழியை அடைந்து கொள்ளுங்கள், கல்வியை கல்வி உடையவர்களிடமிருந்து தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய